வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோடனே தக்காளியை நம்ம வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். அவ்வளோ போட்டு நல்லா கிண்டி விட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னா நல்லா நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி விட்டு போடுறோம். ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, டுடே சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் சிக்கன் கிரேவி. 2 கிலோ இந்த தடவை வந்து சிக்கன் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, என்ன வேணா 2 பேத்துக்கு 2 கிலோவான்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. எங்க மாமியாருக்கு வந்து கண் வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால எங்க அண்ணி வீட்டுல எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஏன்னா வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணி தான் வந்து எங்க மாமியார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பாங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்க சிக்கன் இதெல்லாம் எடுத்தா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா எடுத்தா அங்கதான் கொண்டு போய் சமைப்போம். ஆனா இந்த தடவை அவங்க எங்க மாமியாரை பாத்துக்கணும், வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அவங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் கொண்டு போய் அங்க கொடுத்து நீங்க சமைங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அதனால இந்த தடவை நானே சமைச்சு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போயிடலாம். லில்லியக்கா, செவத்தி மாதா ஏதோ கருகிற மாதிரி வாட வருது, எங்கிட்ட என்னங்க என்னங்க ஏத்து நான் அங்கனக்குள்ள குப்பையை கூட்டி எரிச்சு விட்டேன். அங்கனக்குள்ள புகை தானே இருந்து பாரு. வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சு ஊத்தி குழம்பு மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணல. எங்க அண்ணன் செய்யற மாதிரி நான் ட்ரை பண்ண போறேன். வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு சிக்கனை போட்டுவிட்டு சிக்கன் மசாலா வந்து போட போறேன். மகாவும் அப்படிதான் வச்சிருந்தால, அது நல்லா இருந்தது. அதனால நம்ம அப்படியே கறியை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சரி, வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா வேற இல்ல. திண்டல் போயிருந்தப்ப அவங்க பச்சை மிளகா போடணும்னு சொன்னோம். ஆனா அவங்க பச்சை மிளகா போடவே இல்லை. ரொம்ப நாளாச்சு நம்ம முக்காப்படி போட்டோம். காப்படி இல்லைன்னா காப்படியே அதிகமே 1 டம்ளர் 1/2 டம்ளர் இதே அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன். தரலாம் இன்னைக்கு காப்படி போறேன். ஏன்னா சாப்பிட்றதே இல்லை, நாங்கள் சாப்பிட்றதே இல்லை, அவரும் சாப்பிட்றது இல்லை. தம்பிக்காக மட்டும்தான் சோறே வைக்கிறோம். பசியே எடுக்க மாட்டேங்க.
வச்சுட்டே சட்டி நல்லா காமிச்சு. பட்டை கிராம்பு அதிகமாக பட்டைங்கான எதுவுமே நம்ம சந்தைக்கு போனாலும் வீட்டில் இருந்தது இருக்கு இருந்தது இல்லைன்னு தெரியும். நம்ம சந்தைக்கே போறதில்ல, நம்ம வீட்டில் இது இல்லை நம்மளுக்கு தெரியும். காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு இது இல்லை இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சந்தைக்கு போய் மாசக்கணக்காச்சு. அவர் தான் போறாரு. அதுவும் இந்த 2 வாரமெல்லாம் போகவே இல்லை. 2-3 வாரம் ஆச்சு சந்தைக்கு போய். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோடனே தக்காளி நம்ம வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். நான் முதல்லலாம் என்ன பண்ணுவேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் தான் தக்காளியை போடுவேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் நான் பார்த்தேன், ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து தக்காளிக்கு அடுத்து போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னைக்கும் அது எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க சாப்பாடு. இல்லை எனக்கு ஆனால் நான் செய்கிறது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல, ருசியாகவே சாப்பிட்டு பழகிடுச்சா, அதனால அது என்னமோ தெரில. நம்ம வீட்டு சாப்பாடு நம்மளுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க வீட்டில் வைக்கிறாங்க அந்த சாப்பாடு தான் ரொம்ப உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்க. தக்காளி வந்து போட்டுட்டேன், வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். காளான் போட்டு நல்லா கிண்டி விட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னா நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்டு போடணும்.
வெந்துருச்சு. இன்னும் வேகலை, இப்போ தானே போட்டிருக்கோம். எங்கள் மாமியாரும் என்னோட நாத்தனாரும் ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க. நேற்று ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க, அதனால் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்களாம். நான் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கருவாட்டை கொடுத்துட்டேன். கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டார். வீட்டில் யாரும் இல்லைன்றனால வச்சுட்டு வந்துட்டாரு. பாப்பாங்க வந்து இங்கே வரேன்னு சொன்னாங்களாம், அதனால் மெஸ்ஸியாவையும் ஹவனியாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மருமானை வந்து அண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுருச்சுங்க, சாப்பிட்டு விளாண்டுட்டு இருக்குது. ஆ சரி.